ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாமா? பர்மா ஸ்டைல் பேபியோ சாதம் அண்ட் சைடிஷாக கருணக்கிழங்கு ஃப்ரை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பேபியோ சாதம் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேஷனில் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா, பிஞ்ச் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் ஜீராத்தூள், அரை ஸ்பூன் கறி மசாலா, அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் காட்டுற பதம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது வெட்டி வச்சுருந்த கருணக்கிழங்க மசாலாவில் சேர்த்து கருணக்கிழங்குல ரெண்டு பக்கமும் மசாலா ஒட்டுற அளவுக்கு பரட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு பரட்டி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு பரட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், எதுலேயுமே மசாலா இல்லாமல் இல்லை, எல்லாமே பரட்டியாச்சு. ஊற வச்சுருந்த கருப்பு சன்னாவை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு பேபியோ சோறுக்கு கருப்பு சன்னா எடுத்திருக்கேன். 3 விசில் கொடுத்துருவோம். 3 விசிலும் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சு, கடாய் நல்லா சூடானதும் 50 ml எண்ணெய் ஊற்றி கடுகு மிக்ஸ் போட்டுக்கலாம். கடுகு சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, வெட்டி வச்சிருந்த காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா பொன்னிறம் ஆகணும். இப்போது வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டாச்சு. இப்போது நல்லா வெங்காயத்தோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகுத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நான் எந்த அளவுக்கு கலந்து விடுறேனோ அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. சன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு வெங்காயத்தில். இந்த அளவுக்கு வந்திருக்கும் போது நம்ம வேக வச்ச சன்னாவை மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா மசாலாவும் சன்னாவும் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வெங்காயத்தோடு சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே தனித்தனியாக வரணும். பாருங்கள், எந்த அளவுக்கு தனித்தனியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி தான் நீங்கள் செய்யும் போதும் இருக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம மசாலா பரட்டி வச்சுருந்த கருணக்கிழங்க ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு எப்பவும் போல நம்ம வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு கூட நம்ம பொரிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா மீன் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை கூட சொல்லிக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு. ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு ஃபிஷ்ஷு மாதிரி ஃப்ரை ஆகி வந்திருக்கு. மிச்சம் இருக்க கருணக்கிழங்குலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரெடி பண்ண மசாலாவில் வடித்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சாப்பாட்லேயும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வரும். இன்னைக்கான வீட்டு சமையல் ரெடி ஆயிடுச்சு. பர்மா ஸ்டைல் பேபியோ சாதம், சைடிஷ் கருணக்கிழங்கு ஃப்ரை செஞ்சாச்சு. இந்த டிஷ்ஷை குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். சூப்பராக சாப்பிடுவாங்க. பிளேட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃபேமிலிஸ் சாப்பிடலாம். தேங்க்யூ. Thanks for watching. Please like and subscribe. This is so delicious.